விஜயன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு இம்ரான் உல்லா அவர்கள். சார் வணக்கம். உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள், அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி கோரினாங்க. இப்போ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. இதற்கு முன்னதாக இந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா? இதற்கு முன்னதாக பட் இதுவே பாத்தீங்கன்னா இப்போ வந்து தனி நீதிபதி செய்தது தவறு, சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி செய்தது தவறுன்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதி இருக்கோம்னு நீதிபதிகள் சொல்றாங்க, உச்ச நீதிபதிகள். அதுக்கப்புறம் வந்து 2 செட் ஆஃப் பெட்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து தாவேகா சார்பில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மானிட்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேக்குறாங்க. இன்னொன்னு இண்டிவிஜுவலா சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டுத்தையுமே அலோவ் பண்ணிட்டாங்க. ரெண்டுத்துலயும் இருக்கிற மெயின் ப்ரேயரை கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதை இன்ட்ரீம் ஆர்டர்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஃபைனல் ரிலீஃப் கொடுக்க வேண்டியது இன்ட்ரீம் ஆர்டர்ல கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸை பெண்டிங் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இது முழுமையான உச்சநீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு, அது படித்த பிறகுதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது, தனி நீதிபதி நிறைய தவறு பண்ணியிருக்காரு. இது வந்து மதுரை பெஞ்சில் கரூர் மாவட்டம் வரும், எப்படி சென்னையில எடுத்தாங்க, எப்படி இதை ரெட் பெட்டிஷன் கிரிமினல் பிராக்கெட்ல கிரிமினல் ஒரு புது நாமன்கிளேச்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஸோ இது WP கிரிமினல் அப்படிங்கிற நம்பர்ல தான் திரு செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஸோ அது எப்படி வந்ததுன்னு சொல்லி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல விளக்கம் கேட்டிருக்கோம். பதிவாளர் ஜெனரல், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது அந்த பெட்டிஷனர் PH தினேஷ்ங்கிறவர் கேட்டது வந்து SOP ஃபார்ம் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களுக்கு பொதுக்கூட்டங்களுக்காக வேண்டின்னு போட்டது. அது ரிட் பெட்டிஷனா தானே வரணும், எப்படி கிரிமினல் சைட்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவெஸ்டன் எல்லாம் கேட்டு இப்போ விளக்கம் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ நாங்க எல்லா பெட்டிஷன்ஸையும் பெண்டிங் வைக்கிறோம், என்ட்ரிமா இந்த ஆர்டர் போடுறோன்றாங்க. இதுவே வந்து ஒரு விசித்திரமா இருக்குது. ஃபைனல் ப்ரேயர் என்ன கேட்டிருந்தாங்களோ தாவேகாவும் சரி இல்ல மற்ற பெட்டிஷனர்ஸும் சரி, அதையே நீங்க கிராண்ட் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, சிபிஐ விசாரணை உத்தரவிடுறீங்க. ஓகே, அந்த சிபிஐ மானிட்டர் பண்றதுக்கு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு கமிட்டி வேற ஃபார்ம் பண்றீங்க, 2 IPS ஆபீசர்ஸோட சேர்த்து. அப்போ என்ன சிபிஐ விசாரணை மேல நம்பிக்கை இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கு? அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு எதுக்காக இது? இன்னும் விசாரணையை ஆரம்பிக்காத சிபிஐ மேல நம்பிக்கை வைக்காமல் ஒரு கமிட்டி. ரெண்டாவதா இதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்சு இந்த சிபிஐயே வந்து ட்ரையல் கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடக்குதோ சரி, அப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்ண ப்ரோபா இருக்கும்போது அவங்க மூலமா செய்யப்படுற இந்த சார்ஜ் ஷீட்டை எப்படி ஒரு ட்ரையல் கோர்ட் வந்து ட்ரையல் நடத்தி ரிஜெக்ட் பண்ண முடியும்னு, அது ஒரு இஷ்யூ இருக்கும்ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் விசாரிப்பாரு, அவர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர் ப்ரோப்ல ஃபைல் பண்ற ஒரு சார்ஜ் ஷீட்டை அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரா? அது நியாயமா நடக்குமா அப்படிங்கிற குவெஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. தேர்ஃபோர் எப்பவுமே வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து போலீஸ் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மானிட்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம் ஒரு ட்ரையல் கோர்ட்ல. இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் வந்து ஒரு சங்கடமான விஷயம். ஏன்னா அது ட்ரையல் கோர்ட்ல எப்படி ஒரு ஜட்ஜ் வந்து அதை ரிஜெக்ட் பண்றதோ, அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றதோ, ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றதோ, அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு அவர் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு நெருடல்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படியே நீங்க ஆர்டர் போட்டிருந்தாலும் சிபிஐயோட விட்டுருந்துருக்கணும். அந்த சிபிஐ மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கமிட்டி. ஸோ இஷ்யூஸ் வந்து இப்போ நிறைய காம்ப்ளிகேட் பண்ணி ஆயிடுச்சு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா SIT ஆல்ரெடி இங்க தமிழ்நாட்டுல விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவங்க அதை பாதிலேயே விடணும். நியர்லி ஒரு வார கால விசாரணை நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி லோக்கல் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27. நாம 13ல இருக்கோம். இந்த உத்தரவு சிபிஐக்கு போறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அவங்க ஒரு டீம் போட்டு அங்க போறதுக்கு இன்னொரு 2 நாள் ஆகும். ஸோ பை த டைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ப்ராப்பரா ஆரம்பிக்கிறதுக்கே டைம் டிலே ஏற்படும். காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய. இப்போ சிபிஐக்கு கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன இருக்கலாம்? SIT மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிருக்கு.
இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு சார்ஜே இல்ல. அது யாருமே வைக்கல. தாவேக்காவும் வைக்கல. அங்க இருக்கிற எந்த டீமுமே எங்களுக்கு அந்த எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்ல. அந்த எஸ்ஐடில இருக்கிற தலைவரோ டீம் மெம்பர்ஸோ யார் ஒருவர் மீதோ ஒரு குற்றச்சாட்டோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பயஸ் இருக்கோ அதனால எங்களுக்கு மாற்று வேணும்னு கேட்கவும் இல்லை. தேர்ஃபோர் இதுல சிபிஐ விசாரணைக்கே ஃபர்ஸ்ட் அவசியம் இல்ல. ரெண்டாவது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க சொல்லிட்டு அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒரு கமிட்டியை போட்டு மானிட்டர் பண்ணுவோங்கிறது ஐ டோன்ட் திங்க் இஷ்யூஸ் வந்து இப்போ மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து பெருசாக்கி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான். அதான் இப்போ அவர் சொன்னார்ல there is much ado about nothingன்னு சொல்லிட்டு இஷ்யூவே கிடையாது. அதை போய் வளர்த்து பெருசாக்கி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய உருவாகி இருக்கு. ஸோ வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஆர்டர். அந்த ஆர்டர் வந்த பிறகு படிச்சுட்டு என்னதான் எக்ஸாக்டா சொல்றாங்க. அண்ட் இப்போ இன்னும் வேற ரெப்ரசன்டேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தட் 2 பெட்டிஷனர்ஸ் வந்து தாங்களே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். மிக்க நன்றி திரு இம்ரானுல்லா. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். கரூர்